ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் மிட் நைட்டில் வந்துட்டு அண்ணி வீட்டுக்கு வந்து ட்ராவல் பண்ண போகிறோம், மதுரைக்கு வந்து போகிறோம். அதோட விலாக் தான் இதில் வந்து நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த விலாக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிங்களா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், see you back. மதுரைக்கு கிளம்புறோம். டைம் வந்துட்டு இங்கேயே ஒரு 10:30 ஆகிடுச்சு. இனிமேல் மதுரைக்கு கிளம்பிட்டு மதுரைக்கு போயிட்டு நாளைக்கு ஒரு நாள் அண்ணி வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு சண்டே வந்துட்டு அப்படியே கோயம்புத்தூர் கிளம்பிடுவோம். அண்ணி வீட்டிலேருந்து அப்படியே கிளம்பிடுவோம் இந்த டைம். ஸோ நைட்டு ட்ராவல் ஜாலியாக இருக்கும். நைட்டு ட்ராவல் பண்ணும்போது எப்போவுமே நல்லாயிருக்கும். கிளைமேட்டுமே நல்லா சில்லுன்னு இருக்குது. மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி தூத்துக்குடியில் மழை, நாளைக்கு மதுரையில் மழைன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் மதுரையில் மழை இருக்கா, போகிற வழியில் எதுவும் மழை இருக்கான்னு பார்க்கலாம். லேட் நைட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு எப்போதுமே ஜாலியாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி எல்லார் கூடயும் சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது நைட் ரைடு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நைட்டு வந்து லேட்டாக தான் அண்ணி வீட்டில் ரீச் ஆனோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் லேட்டாக தான் எழுந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு லன்ச் வந்துட்டு என்ன பண்ணலான்னு ரொம்ப கன்ஃபியூஷனாகவே இருந்தது. பிரியாணி பண்ணலாமா, ஒயிட் ரைஸ் வச்சு மட்டன் குழம்பு பண்ணலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. ஸோ ரெண்டுமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் குழம்பு அண்ணி கிச்சனில் செஞ்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் சிக்கன் பிரியாணி வந்துட்டு வெளியில் இந்த மாதிரி விறகடுப்பில் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வெளியில் வந்துட்டு அடுப்பு இந்த மாதிரி செட்டப் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஸ்பேஸ் கிடைக்கும் போது நம்ம இந்த மாதிரி விறகடுப்புலலாம் சமைச்சோம்னா அந்த ஃபீலே ஜாலியாக இருக்கும். எல்லாருமே அந்த இடத்துல இருந்து கேதர் ஆகி பக்கத்துலேயே உட்காந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி அங்கேயே உட்காந்து சமைக்கும் போது அந்த ஃபீலே சூப்பராக இருக்கும். ஸோ சிண்டு வந்துட்டு அவன் அத்தை கூடலாம் நல்லா ஜாலியாக கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கா. மீன்வைல் பிரியாணியுமே ரெடி ஆகிட்டு இருந்தது. இந்த தடவை ஹஸ்பண்ட் தான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் சும்மா ஹெல்ப் தான் பண்ணியிருந்தோம். இது வந்துட்டு பிரியா ஊர்லேருந்து வந்ததுனால குட்டீஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸாக ஒரு ஹேண்ட்மேடாக அந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ அதை தான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். மிஸ்ட்ரி பாக்ஸ் மாதிரி இருந்தது. அதை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்ததும் சும்மா போர்ட்ரேட் ட்ராயிங் வந்து பண்ணியிருந்தாங்க. சூப்பராகவே இருந்தது. ஸோ இப்போ சிக்கன் பிரியாணி வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து செஞ்சிட்ருக்காங்க. அவங்க வந்து எஸ்எஸ் பிரியாணி மாதிரி செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பிரியாணி எல்லாமே மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தம்மும் போட்டு இறக்கியாச்சு. ஒரு 1/2 hour தம்மில் இருந்தது. அதுக்கப்புறமா பிரியாணியை வந்துட்டு மேலே கொண்டு போயிட்டு அங்கே தான் தம்மை பிரித்தோம். நல்லாவே வந்திருந்தது. கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது, பட் டேஸ்டெல்லாம் நல்லாவே வந்திருந்தது. ஸோ பிரியாணியை வந்து உடச்சி விட்டுட்டு தென் லன்ச் எல்லாம் சாப்பிட்டாச்சு. மட்டன் குழம்பு, சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 இதெல்லாம் வச்சுட்டு சூப்பராக லன்ச் முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு நாங்கள் திரும்ப ஊருக்கு கிளம்புறோம். கோயம்புத்தூர் போகலாம் தான் பிளானில் வந்திருந்தோம். பட் திரும்பியுமே நாங்கள் தூத்துக்குடி தான் போகிறோம். போயிட்டு தென் அங்கேருந்து தான் திரும்ப கோயம்புத்தூர் கிளம்ப போகிறோம். ஈவினிங் டீ எல்லாம் குடிச்சிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தென் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.